இந்திய மக்கள், அது மட்டும் இல்லை, இதை பார்த்துட்ருக்க அருமையான செல்லங்கள், என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடோழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகிறது நிரந்தரமான பணம் கிடைக்கிறதுக்கு. நிரந்தரமாக இருக்கணும் பணம், இல்லையா? தங்கணும். பணம் நிரந்தரமாக தங்குவதற்கு அதைத்தான் நம்ம சரியான டாபிக்னு சொல்வேன். பணம் நிரந்தரம் சம்பாதிக்கலாம் இருக்கலாம், இப்போ ஒவ்வொரு அப்படின்லாம் போயிடும். பணம் நிரந்தரமாக இருக்க கிடைக்க என்ன செய்யலாம், அதான் இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். எப்போ பார்த்தாலும் நிறையா, அதாவது 80% ஆஃப் த பீப்புள் வாட் எவர் அவங்களால ஏர்ன் பண்ணாலும் என்ன பண்ண முடியல, பணம் இருக்கலை. இப்போ கொஞ்சம் பேர்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, இல்லையா? இந்த 20% தான் நிறைய பணம் இருக்கும். 80%னால அந்த 20% பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கணும், அந்த 80% பீப்புள்கிட்ட பணம் இருக்காது. அப்போ ஏன் ஒரு வீட்டில் கஷ்டங்கள் ஏன் ஏற்படுதுங்கிறத காரணங்களே இப்போ அரசி ஆராயப்படும். லக்ஷ்மியும் சரஸ்வதியும் 2 பேரும் பேசிட்டாங்க. லக்ஷ்மியை பார்த்து சரஸ்வதி அம்மா கேட்டாங்களாம். சரஸ்வதி அம்மானா சரஸ்வதி வீணை வாய்ச்சிருக்கல, சரஸ்வதி சாமி இருக்குல்ல, அது லக்ஷ்மி சாமிகிட்ட கேட்டுச்சான். ஏம்மா, நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா, அதாவது நான் எந்த ஒரு மனிதர்கிட்ட போனாலும் அவன் சாகு வரைக்கும் நான் அவன்கிட்ட இருப்பேன். இப்போ நான் MBBS டிஜிஓ படிச்சிருக்கேன். நான் சாகு வரைக்கும் டாக்டர் பார்த்தானே, படித்தது எங்கேயும் போயிடாது. அதுக்காக எல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஐ காட் MBBS டிஜிஓ டிகிரி. அந்த டிகிரி இருக்குது. அதை சயின்ஸால் என்னால் உணர முடியும், இல்லையா? நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் ரீட் இங்கிலீஷ், ஐ கேன் ரீட் தமிழ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். ஐ கரெக்ட், சாகு வரைக்கும் அது முடியும். அது மட்டும் இல்லை, ஐ கேன் ரீட் ஹிந்தி, ஐ கேன் ரீட் சான்ஸ்கிரிட். அதெல்லாம் என்னால் முடியும். ஏன்னா நான் அதை கற்றுக்கிட்டேன். அது என்னை விட்டு மறையலை, ரைட்டா? அது என்னை விட்டு போகலை. அன்லெஸ் அதர்வைஸ் பிரெயின் கண்டிஷன் மாறி போகிறப்ப தான் மறக்க ஆரம்பிக்குது. அதை ஒழுங்காக எவ்ரி டே ஐ எம் ரீடிங், டெய்லி படித்தே தருவேன். அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுடைய பிரெயினுடைய செல்ஸுடைய எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் ஆகும். டிமென்ஷியாங்கிற ஞாபகம் மாதிரி வராது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். டெய்லி படிக்கணும். இதை கேட்டுட்டு மனசை திரும்ப திரும்ப கொண்டு வரணும், இல்லை எதையாவது எழுதணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? இது முதல் விஷயம். ஏன்னா நீங்கள் நல்லா அந்த அந்த பணத்தை வச்சு அனுபவிக்கிறதுக்கு, அப்புறம் பணத்தை அனுபவிக்கிறதுக்கு எங்கே போகிறது? அப்போ நான் யார்கிட்டேருந்து பூர்ணமாக போயிட மாட்டேன், மெஜாரிட்டி. ஆனால் நீ அப்படி இல்லை. இன்றைக்கி பார்த்தா பணக்காரனாக இருக்கான், திடீர்னு பார்த்தா அவன் கஷ்டப்படுறான், திடீர்னு பார்த்தா பணம் இல்லாமல் போகுது, திடீர்னு கடங்காரனாகி கஷ்டப்படுறான், சூசைட் கூட படிக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற லக்ஷ்மி? ஏன் இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு அந்த லக்ஷ்மிகிட்ட போய் சரஸ்வதி கேட்டாங்களாம். அதுக்கு லக்ஷ்மி சொன்னாலாம், நான் 1 சொல்லவா 2 சொல்லவா இந்த மக்கள் பண்ணுறத? நான் என்ன பண்ணுவேன்? நானும் எல்லா வீட்லேயும் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க என்னை இருக்க விட்டா தானே அப்படின்னா. அப்படியா? ஏன் இருக்க விடாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. மதிக்க மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு வச்சான் சரஸ்வதியை பார்த்து. மதிச்சா தானே ஒரு வீட்டில் இருக்க முடியும். மதிக்க மாட்டாங்க, அதை விட போட்டு மிதிப்பாங்க. அவங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சங்க தான் என்னன்னே புரியலையே அப்படின்னாங்க. இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, லக்ஷ்மி கடாசம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல சரஸ்வதி, நான் எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கோ. ஒன்னே மாதிரி நான் மூளைக்கும் இதுக்கு மட்டும் சம்மந்தப்பட்டவள் கிடையாது. நான் வாழ்க்கை முறையில் சம்மந்தப்பட்டவள் அப்படின்னு சொல்கிறாப்ப லக்ஷ்மி. எப்படி அப்படின்னா, தானியங்கள்ல நான் இருக்கிறேன். தானியங்களை போட்டு மிதிக்கிறாங்க, தானியங்களை அள்ளி குப்பையில போடுறாங்கன்னா அப்போ நான் போக வேண்டியது வந்துடும். புரிஞ்சுதா? 2வது, அரிசி அவங்க சாதத்துக்கு ஒலையில் போடுறாங்களோ இல்லை குக்கரில் போட்டு வேக வைக்கிறாங்களோ, அப்போ எந்த அரிசியில் நான் இருப்பேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு சாத பருக்கையில் தான் நான் இருப்பேன். நீங்கள் ஒரு படியை வடித்தாலும் அதில் ஏதோ ஒரு அரிசியில் நான் இருப்பேன், நான் குடிக்கொண்டிருப்பேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டு கையெழுத பரவனி பாதி இது சாதத்தை கீழே கொட்டுறாங்க. சாப்பிட்ற சாப்பாடு தட்டுலேருந்து நிறையா சாதத்தை கீழே கொண்டு கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் சாதம் வீணாகப்படுகின்றது நிறையா. எல்லா வீட்லேயும் இது நடக்கின்றது. ஐ எம் சாரி டு சே திஸ், இல்லையா? சாப்பிட்றப்ப தட்டை க்ளீனாக சாப்பிட்றவங்க ரொம்ப கொஞ்சம். நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நான் இப்போ இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தானம் இதாகிடக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது, ஐயோ ஒரு சாதம் பறிக்கிறாங்க, அதை நம்ம பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறது இப்போ பழகியிருக்கேன். அது என்ன ஆச்சுன்னா,
வள்ளுவர் வந்து ஒரு ஊசியை வச்சுட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஏதாவது ஒரு பருக்க விழுந்துருச்சுன்னா அதை அந்த ஊசியால் குத்தி அலசி எடுத்து தான் போட்டு சாப்பிடணும்னு. ஆனால் ஒரு நாளும் வாசுகி அந்த மாதிரி பண்ணது இல்லையா. அந்த ஊசிக்கு வேலை இல்லாமே போயிடுச்சான். அது சொல்லுவாங்க. அது எதுக்கானா ஒரு அரிசி சாதம் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கீழே போடக்கூடாதுங்கிறது ஐதீகம். அந்த மாதிரி சொன்னாங்க, லட்சுமி அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம். சரி, இதான் போச்சு அப்படின்னா தின்னு போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு தட்டு எல்லாம் கொண்டு அங்கே போட்டுடுறாங்க. போட்டு அது என்ன ஆகிட்டு காஞ்சிட்டே கிடக்குது. மொத்தமாக ராத்திரிக்கு தேய்க்கிறோம், தேய்ச்சிட்டு படுத்துக்கலாம். எப்போ டிவியில் அவங்க டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து அவங்க விளக்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு வீடு வந்து எப்போ சுத்தம் இல்லையோ அங்கே நான் இருக்கவே முடியாது. வீட்டை பெருக்காமலோ துடைக்காமலோ அல்லது வீடு சுத்தம் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் முடி, எங்கே பார்த்தாலும் பேப்பர், அந்த மாதிரிலாம் இருந்தால் அங்கே நான் என்னால் இருக்க முடியாது சரஸ்வதி அப்படின்னு சொன்னாப்பிலையா. அப்படி சரி, அப்புறம் அப்படி அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக போச்சா சரஸ்வதி அம்மாவுக்கு. அப்புறம் என்னதான் கண்டிஷன்ஸு அப்படின்னா காலையில் சாப்பிட்றாங்கன்னா அந்த பாத்திரம் அப்படியே கிடக்கும், அந்த கிச்சன் அசிங்கமாகவே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டிவியில் போய் உட்காந்துக்கிறாங்க. டிவி பார்த்து முடித்து அவங்க எப்போ வந்து அந்த பாத்திரமெல்லாம் காஞ்சி போகுது. அந்த காஞ்சி போகிற பாத்திரத்தை தொடக்கிறாங்க. அது சில சமயம் என்ன பண்ணுறாங்க, ராத்திரி சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுடுறாங்க. அப்போ நான் வாசம் பண்ண முடியாது. வேண்டாத தேவதைகள் இல்லையா, நல்ல தேவதைகள் இல்லை, தேவையில்லாத தேவதைகள் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்களாம் அந்த இதை இது பண்ணுறதுக்கு. அப்போ இது ரொம்ப நடந்த உண்மையிலே இருக்குன்னா சில வீட்டில் சாப்பாடு அப்படியே கீழே போட்டு தருத்திரத்தினுடைய எல்லையில் போனாங்க, கோடான கோடி சொன்ன நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ உடனே பாத்திரத்தை துளக்கணும், உடனே அப்புறம் பாத்திரத்தை துளக்கி கும்பலாக வச்சுருப்பாங்க. அது உடனே எடுத்து அந்தந்த இடத்துல வைக்க மாட்டாங்க. அப்போவும் என்னால் அதை பார்த்தா சகிக்க முடியாது. காலையிலங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 8 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிச்சு அந்த தலையை விரித்து போட்டு வந்து காப்பியை குடிக்கிறாங்க. எந்த விதத்தில் நியாயம்? எந்த பெண்கள் வீட்டில் தலை விரித்து போட்டு இருக்கிறார்களோ அந்த பெண்கள் வீட்டில் வந்து நான் வாசம் செய்ய மாட்டேன். தலை விரித்து போடக்கூடாது. அதில் விழுகிற ஒவ்வொரு முடியை என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரிசிட்டி கீழே போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும் அந்த முடியிலேருந்து. இந்த கோயில்களில் போனோடனே பார்த்தீங்கன்னா போய் நின்னவொடனே எனக்கெல்லாம் அப்படி கிட்ட நடுங்கிடும், யாராவது தலைமுடியில் பட்டுருச்சுன்னா. உண்மையாக பிடிக்காது. ஆனால் நான் மெதுவாக பார்த்து நின்று நான் எப்போவும் ஸ்பெஷல் தரிசனத்தை தான் உண்மையாகவே போயிடுறேன். ஏன்னா அங்கேயும் முடியை வந்து தொகை போட்டுருந்தாங்கன்னா தள்ளி நின்று ஐயா சாமி கூட நான் கொஞ்சம் கூட பார்த்துக்கிறேன், இந்த முடியிலேருந்து தப்பிச்சா போதுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு முடியை தொகை போட்டு சாமி கோயிலுக்கு போகாதீங்க, தேவையே இல்லை. அதெல்லாம் பெரிய மைனஸு, நமக்கு நடந்த மைனஸ். இப்போ ஸ்டைலே இவ்வளோ வெட்டிக்கிட்டே உங்களுக்கு அதை கலந்து ஒழுங்காக வந்து 2 பின்னலாக போட்டுட்டு போங்க தயவு செய்து. இது கெஞ்சி கெடுக்கிற அம்மா. கோயிலில் பவர் வேணும்னா முடிய ஒரு காலும் ஈரத்தலையோட சாமி கும்பிடக்கூடாது. அதை கட்டிட்டு துண்டு கட்டிக்கிட்டு போய் சாமி கும்பிடக்கூடாது. அந்த தலையில் வந்து சும்மா ரப்பர் பேண்டை போட்டுக்கிட்டு சமைக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? லட்சுமி வரமாட்டா, ஐயோ ஐயோ அப்படின்ட்டு ஓடி போயிடுவான். அடுத்தது, அன்னம் கெட்டு போனால் சாப்பாடு அப்படி தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு நல்ல இருக்குண்ணா. இந்த ஃப்ரிட்ஜ் எதுக்கு தெரியுமா, வேண்டாமல் இருக்கிற ஒரு டப்பா, அந்த டப்பாக்களை தூக்கி வச்சு அப்புறம் குப்பையில் போட்டுருவோம். இதுக்கு தான் ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜை எத்தனை பேர் பக்காவாக யூஸ் பண்ணுறாங்கன்னா கிடையவே கிடையாது இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே வச்சு அதை என்ன இருக்குன்னே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே நிறைய பிஸ்னஸ் வந்து டிவி ஓடுது, செல்லு போகுது, இவ்வளோ ஜோலியில் எங்கே இதெல்லாம் பார்க்க டைம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். எத்தனை வீட்டில் வந்து நீங்கள் மனசை சொட்டு தொழணும். உங்கள் வீட்டில் உங்களுடைய ஃப்ரிட்ஜை போய் திறந்து பாருங்கள், அது எத்தனை நாள் ஜாமான் உள்ளே இருக்கணும் உங்களுக்கே தெரியாது. ஆமாம், அது இருக்கும். பர்டிகுலர்லி கிச்சனில் வந்து சமயக்காரங்க இருக்க வீட்டில் கேட்கவே வேண்டாம், நம்ம கிச்சனில் போய் பார்த்துடவே கூடாது, ரொம்ப கொடுமையாக இருக்கும். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி எதுவுமே கெடக்கூடாதுங்கிறாங்க. சாப்பாடு கெட்டு போனால் அந்த வீட்டில் ஒரு க்ஷணமும் நான் இருக்க மாட்டேன். என்னைக்கு சாப்பாடு கெட்டு போய் கீழே கொட்டுறாங்களோ அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னுச்சு. ஸோ சாப்பாட்டை என்ன பண்ணக்கூடாது, குப்பை தொட்டில் போடக்கூடாதுங்கிறாங்க. அடுத்து புரிஞ்சா? அப்புறம் பருக்கைகளை சாத பருக்கைகளை கீழே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அது என்ன 10 துடைக்கிறது நாங்கள் சொல்லுவோம். அந்த இடத்த சாப்பிட்ட இடத்த துடைக்க மாட்டேங்கிறாங்க. டேபிளில் சாப்பிட்றாங்க, டேபிளை உடனே துடைக்க மாட்டாங்க, மடியில் வச்சு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் தவறுகள் என்பது மக்களுக்கு புரியவில்லை. அடுத்து, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுங்கிறது அழுக்கு துணியை தோரணமாக போடக்கூடாது. எப்படி?
கதவு இருக்குது, கதவுல வந்து தெய்வம் வாசிக்குது. உங்கள் வீட்டுக்கு எப்படி வந்து கோயில் கதவுல அந்த கதவுல வந்து அந்த அம்மாளுடையவோ அந்த ஐயனுடையவோ அவங்களுடைய பார்வைப்பட்டு அந்த பவர் இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டு வாசலில் பவர் இருக்குது. வந்த உடனே சட்டையை கலட்டி அந்த வாசலில் தொங்க விடக்கூடாது. அப்புறம் அதே அழுக்கு சட்டையை எடுத்து திரும்ப போட்டுக்கிட்டும் போகக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் ஆண்கள் இதை நிறையா செய்வாங்க. என்னென்னா சட்டையை கொண்டாட வேண்டியது, மாட்ட வேண்டியது. அது எங்களுக்குள்ள மாட்ட முடியுமோ ஜன்னலில் மாட்டுவாங்க, டோரில் மாட்டுவாங்க. இல்லை எங்களுக்குள்ள மாட்டுறதுக்கு வசதி இருந்தாலும் அந்த இடத்துல மாட்டி விட்ருவாங்க இல்லையா? அதில் மாட்டி விட்டு திரும்ப எடுத்து அதே போல் நான் நிறையா பேர் வீட்டில் சட்டையில் பார்த்துருக்கேன். சட்டையில் அப்படியே ஒரு 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 1/4 இன்ச்சுக்கு அழுக்கு இருக்கும் காலரில், அப்படி மாட்டிட்டு வருவாங்க. நான் சில சமயம் இனிஷியேஷன் பண்ணுறப்ப சொல்லிடுவேன், முதல்ல பார்த்தேன் என்ன இப்படி அழுக்கழுக்காக போட்டு வரானுங்களே அப்படின்னு. அப்புறம் க்ளீனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், எந்த காரணம் கொண்டும் சட்டையை மட்டும் புதுசாக போட்டு வரோம். புது சட்டை சொல்லப்பா, துவைச்ச சட்டையை போட்டுவாங்க. நேற்று போட்ட சட்டையை மறுநாள் போட்டு இங்கே இனிஷியேஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி. அதே போல் இன்னொன்று வாசல் என்ன பண்ணுவாங்கன்னா, அழுக்கு துணியெல்லாம் ஒன்றா சேர்த்து அழுக்கு பெட்ஷீட்டை போட்டு வாசலில் போட்டு வச்சுறாங்க. அதை மிதித்து எப்படிப்பா வர்றது அப்படின்னு கேட்குறாப்புல லக்ஷ்மி. நல்ல கேள்வி தானே இல்லை? உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு இது வாங்கி போட முடியாதா, ஒரு மிதியடி? அதுவும் மிதியடி எப்படி இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, எப்போ வந்து ஒரு வீட்டுடைய வாசலில் தேங்காய் நாரின் மிதியடி இருந்தால் அது எந்த விதமான தோஷங்களையும் நீக்கி விடும். நல்லா புரிஞ்சுக்கணும். தேங்காய் நாரில் மிதியடி இருந்தால் அது நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்துரும். யார் கெட்ட எண்ணத்தோடு வந்தாலும் அதை சரி செஞ்சிடும். அதனால தான் அந்த காலத்துலலாம் மிதியடி தேங்காய் நாரில் தான் போட்டிருப்போம். நான் இன்னமும் தேங்காய் நார் தான் எங்கள் வீட்டுக்கெலாம் எவ்வளோ ஸ்டைலாக வாங்கினாலும் அது தேங்காய் நார் இருக்கிற மாதிரி நாங்கள் வாங்குவோம். புரிஞ்சிச்சா? தேங்காய் நார் இருக்கிற மாதிரி தான் வாசலில் கட்டாயமாக மிதியடி போடணும். வாசலில் முக்கியமாக நிலையில் நான் வாசம் பண்ணுறேன். நிலப்படி இருக்கு இல்லையா, அதில் நான் வாசம் பண்ணுறேன். மெனக்கெட்டு போய் நிலையில் உட்காந்துக்கிட்டு காய்கறி வாங்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். நிலையடியில் உட்காந்துக்கிட்டு காய்கறி சாமானை வாங்குறது, நிலையில் உட்காந்துக்கிட்டு புஸ்தகம் படிக்கிறது, நிலையில் உட்காந்துக்கிட்டு செல்ஃபோன் பார்க்குறது செய்யக்கூடாது. நிலைகளை வந்து ரொம்ப வந்து நல்லா வைக்கணும். நிலைகளுக்கு குங்குமம் போட்டு மஞ்சள் வைத்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அடுத்தது பெரிய 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 தவறு என்னவென்றால், வீட்டில் வியாதியஸ்தர்களோ அல்லது வயதானவர்களோ இருக்கிறப்ப வேக வேகமாக மற்றவர்கள் சாப்பிடுவது, இது மகா பெரிய கொடுமை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெரியவர்கள் இருக்கிறப்ப அவங்க சாப்பிடாம சின்னவங்க சாப்பிட்டா அந்த வீட்டில் ஒரு காலம் நான் தங்க மாட்டேன். ஒரு கோயிலுக்கு போகணும்னா எப்படி போகணும், வீட்டில் சாமி ரூம்னா எப்படி வச்சுருக்கணும், எப்படி வந்து நம்ம நடமாடணும், வீட்டுக்குள்ளே எப்படி பேசணும், சத்தமாக அழுகிறது, சத்தமாக சண்டை போடுறது, சத்தமாக பேசுறது, அந்த மாதிரி வீட்டில் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது, இருக்க பிடிக்கல அப்படின்னு அந்த சரஸ்வதிகிட்ட லக்ஷ்மி சொன்னாப்புல. இன்னும் சொல்லப்போனால் 100 200 இருக்குது. இதை அப்பப்போ சொல்கிறேன், கேட்டுக்கணும். புரிஞ்சுதா? இப்போ கேட்டதில் எத்தனை நீங்கள் நடைமுறை கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். அம்மா போடுற எதுவாக இருந்தாலும் பார்க்குறீங்க. அப்புறம் இன்னொரு நான் ஃபோனில் பேச முடியாது, சாமி ஒருத்தருமே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களாகவே வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். யாரோ ஒருத்தங்க இதை ஒன்று பண்ணி அவங்க நல்லா ஆகிட்டாங்கன்னா அந்த பெருமை உங்களுக்கு, அந்த அந்த நலன்களும் உங்களுக்கே போய் சேரும். புரிஞ்சுட்டாங்கங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன். குட் லக்டா செல்ல குட்டிகளே. பாய்.